இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையிலான வசனங்கள். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரீயின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இன்றைய நற்செய்தி, கதவை தவிர்க்கவும். அந்த எலியின் மூக்கை ஏதோ ஒன்று சுண்டி இழுத்தது. ஏதோ ஒன்று மிக ருசிகரமான உணவு அருகிலேயே இருந்தது. திடமாக அந்த மனம் பறவைகள் உண்ணும் ருசிகரமான விதைகள் நிறைந்த தீவன தொட்டிற்கு நேரே இட்டுச் சென்றது. அந்த எலி சங்கிலியின் வழியே கீழே இறங்கி தீவனத்தை நோக்கி வந்தது. கதவின் இடுக்கின் உள்ளே நுழைந்து இரவெல்லாம் தின்று கொண்டே இருந்தது. காலையில்தான் தான் சிக்கி இருந்த ஆபத்தை உணர்ந்தது. இப்பொழுது பறவைகள் அந்த தீவன தொட்டியின் வழியே அதை கொத்த துவங்கின. ஆனால் விதைகளை தெவிட்ட அதிகம் தின்ற காரணத்தினால் அது பெருத்து போய் தப்பிக்க இயலாமல் மாட்டிக்கொண்டது. கதவுகள் நம்மை மிகவும் அற்புதமான இடங்களுக்கு நேரே நடத்தும், அல்லது ஆபத்தான இடங்களுக்கும் நடத்தும். நீதிமொழிகள் 5இல் பாலியல் சோதனைகளை தவிர்க்கும்படியான சாலமோனின் அறிவுரைகளிலும் கதவு பிரதான அம்சமாய் இருக்கிறது. பாலியல் பாவம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாய் இருப்பினும் அதை பின்தொடர்ந்தால் ஆபத்து காத்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதை விட்டு தூரமாய் தள்ளி இருப்பதே சிறந்தது. ஏனெனில் அந்த கதவின் வழியாக நீங்கள் நடந்தால் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய மரியாதையை இழந்து உங்கள் செல்வம் எல்லாம் அந்நியர்களால் பிடுங்கிக் கொள்ளப்படும். மாறாக நம்முடைய வாழ்க்கை துணையோடு இன்பமாய் இருப்பதையே சாலமோன் அறிவுறுத்துகிறார். அவருடைய அறிவுரை இதற்காக மட்டுமல்லாமல் மற்ற பாவங்களுக்கும் பொருந்தும். பெருந்திண்டியின் சோதனையோ அல்லது அதிகமாக செலவழிக்கும் சோதனையோ அல்லது வேறு எதுவா இருந்தாலும் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடிய கதவை தவிர்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவுவார். அந்த வீட்டின் எஜமான் தனது பறவைகளின் தீவன தொட்டியில் சிக்கிக்கொண்ட எலியை கண்டு அதை தனது தோட்டத்தில் விடுவிக்கும் போது அந்த எலி மிகுந்த சந்தோஷமாய் இருந்திருக்கும். அதிர்ஷ்டவசமாக தேவனுடைய கரமும் நாம் சிக்கிக் கொள்ளும் போது நம்மை விடுவிக்க ஆயத்தமாக உள்ளது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்னராகவே நாம் சிக்கிக் கொள்ளும் கதவை நாம் தவிர்க்க தேவனின் பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம்.